மைதா சப்பாத்தி அதுக்கு இணையாக சன்னா மசாலா செய்வது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இது மைதாக்கு மட்டும் இல்லை, கோதுமை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணால் இந்த சன்னா மசாலா செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிடும்போது ரொம்ப சுவையாகவும் ரொம்ப நல்லாவும் ருசியாகவும் இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வானல் வச்சுக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் கோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிச்சதுன்னா வெங்காயம் போடுங்க. ஒரே ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா போதும். ஒரு வெங்காயம் போட்டு நல்லா செவப்பாகிற வரைக்கும் செவர வதக்குங்க. ரெண்டே 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் புதினா, தேவையான அளவு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி, நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. எண்ணெயிலே போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. இந்த பாருங்க லைட்டாக எண்ணெய் கசியுது பாருங்க. இப்போ 2 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதில் போடும்போது நல்லா கிரேவி கிடைக்கும். அதுக்காக பாருங்க நல்லா வதங்கிருச்சு. சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். எவ்வளோ மசாலா இருக்கோ அந்த அளவு மட்டும் சரியான அளவு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது நல்லா வதங்கி ரொம்ப நல்லா கிடைக்கும். பச்சை வாசனை நல்லா போயிருக்கும் நேரத்துக்கு. பாருங்க எப்படி நல்லா கலர் வந்திருக்கு அப்படின்னு. தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். கொண்டைக்கடலை வெள்ளைக்கண்ணுக்குள்ள நல்லா பூ மாதிரி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நெத்து பதம்லாம் இருக்கக்கூடாது. நல்லா அங்கே பாருங்க அழுத்தினாலே அழுந்துற மாதிரி ரொம்ப பூ மாதிரி கொண்டைக்கடலையை வேக வச்சதுனால தான் இது மாதிரி நசுக்கி போட முடியுது. அது முழுசாக போடுறது கொண்டைக்கடலை பக்கத்தில் இது கொஞ்சம் போடும்போது தான் நமக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும். கொண்டைக்கடலை தனியாக குழம்பு தனியாக தனித்தனியாக கிடைக்கும். இப்போ நல்லா நசுக்கிட்டு போடும்போது நமக்கு நல்ல கிரேவி நல்லா கிடைக்கும். சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கரண்டியாலையும் மசிச்சு விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்க கரெக்டாக அது முங்குற அளவுக்கு மட்டும்தான். எக்ஸ்ட்ரா ரொம்ப நிறையா ஊற்றுனீங்க அப்படின்னா கொதிக்க வச்சுட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் ஆகும். ஒருவேளை கிரேவி உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக தண்ணியாக வேணும்னா வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மசால் மாதிரி இருக்கலாம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாம். இப்போ ஒரு 2 பத்தை தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. சுண்ட சுருள நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, பக்கத்தில் மசிச்சு விட்டது தனியாகவும் இது தனியாகவும் நல்லா தெரியும். அந்த தேங்காவை இப்போ தேவையான அளவு தேங்காவை கொஞ்சம் ஊற்றுறோம். தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது. அதனால லைட்டாக கொதிக்க வைக்கிறோம். ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் இஷ்டம்தான்.
நம்ம எவ்வளவுதான் மசாலா வாங்கி வெளியில வாங்கி செஞ்சாலும் அது அவ்வளவுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப மூஞ்சில ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியா அடிக்கும். அது மாதிரி செய்யாம இதை போல நம்மளே வீட்ல சமைக்கும் போது சன்னா மசாலான்னு கடையில வாங்காம இதை நாமளே செஞ்சு சாதாரணமா செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நமக்கு நிறைய சாப்பிட்டாலும் ரொம்ப எதுக்காம நல்லா இருக்கும். நல்லா கொதிச்சிச்சு. ஒரு கொதி தான், தேங்காய் விட்ட பிறகு ஒரு கொதி தான், அதுக்கு மேல கொதிக்க விடக்கூடாது. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கொத்தமல்லி தழை போட போறோம். கொஞ்சோண்டு நெய், அதுவும் உங்க இஷ்டம் தான். கடைசியில இறக்குனோடனே அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு நெய்யை கொஞ்சம் விடுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். நீங்க நீங்க கடையில வாங்கி செஞ்சு மசாலாக்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. இதே போல ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்மளே செய்யற மாதிரி ஒரு டேஸ்ட் கடையில வாங்குற மசாலா கண்டிப்பா கிடைக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.